போல ஜூலை மாதம் தான் இந்த மாதிரி எனக்கு பிடிக்கும். வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ண மாதிரி ஒரு பொரியல் இருக்கு. நான் இந்த அளவுக்கு வந்து கடைக்கு போய் சாமான் வாங்கி என் பொண்ணுக்கு தருவேன்ட்டு நான் எதுவே பார்க்கல. போல ஜூலை மாதம் தான் இந்த மாதிரி எனக்கு நல்ல மீண்டு வந்துட்டேன். வந்து இப்போவே நானே போய் கடையில் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம். எல்லாருடைய பிரார்த்தனையும் ஆண்டவனுடைய அருளாலையும் நான் சௌகரியமா ஓரளவுக்கு 80% டெவலப் ஆகிட்டு 85% கூட சொல்லலாம். அதனால நிம்மதியாக சந்தோஷமா உங்களுடைய பிரார்த்தனையும் எங்கள் குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பும் எனக்கு இந்த அளவுக்கு கடவுள் அனுகிரகம் பண்ணியிருக்கான். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ண மாதிரி ஒரு பொரியல் இருக்கு பத்தியா, அந்த வதக்கம் எண்ணெய் ஊற்றி அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்போ வந்து நான் டிஃபன் தான் ரெடி பண்ண போகிறேன். அது வந்து சும்மா அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். ரஃபா சப்பாத்தி. அதுக்கு வந்து இப்போது எப்பயுமே சைட் டிஷ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பொட்டேட்டோ அந்த உருளைக்கிழங்கு வச்சு மசால் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் பண்ணுவேன். ஓகேவா? சூப்பர் சூப்பர். தக்காளி, வெண்டைக்காய், பால் 3 வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் தான் நான் பண்ணேன். அவருக்கு வந்து சப்பாத்தி பூரிக்கெலாம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசால் தான் பிடிக்கும். கரம் மசாலாலாம் போட்டால் ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடிக்காது. அவர் என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, ரொம்ப கரம் மசாலாலாம் போடாமல் எனக்கு வந்து உருளைக்கிழங்கு வச்சு மசால் பண்ணிக்கூட அப்படின்ட்டு. அதுக்கு தான் இப்போ கடுகு தாளிச்சிட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு, இதுக்கு வந்து பச்சை மிளகா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் இஞ்சி, ஒரு 2 பெரிய வெங்காயம். பச்சை மிளகா வந்து இது நல்ல காரமாக இருந்தது, கொஞ்சம் அது பழுத்துருச்சு, இருந்தாலும் பரவாயில்லன்னு போட்டேன் நான். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி பழம். இதுக்கு வந்து தக்காளி போடணும் அப்படின்னே இல்லை, ஆனால் போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே அதுலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் பார்த்து நிதானமாக சேர்த்துருக்கேன். அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ரெசிபி, ஆனால் அது வந்து எல்லாமே கொஞ்சம் டேஸ்டியான ரெசிபி தான். என்ன தான் வந்து நம்ம கரம் மசாலா அதெல்லாம் போட்டு பண்ணாலுமே இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுறது தான் எப்பயுமே டேஸ்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும். எங்கள் வீட்டில் எப்பயுமே பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே ஆனாலும் சரி, வீக் டேஸ்லேயும் சரி, காலையில் வந்து எல்லாருக்குமே டிஃபன் வேணும். எனக்குமே அப்படியே சாப்பிட்டே எனக்கு பழகிடுச்சு. அதனால் காலையில் எழுந்திரிச்சோன்னே டிஃபன் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் சமையல் பண்ணுவேன் சாட்டர்டே சண்டேனா. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அப்பாவும் அம்மாவும் ஒரு 3 days சடனாக ஒரு விசிட்டு, சரி கொஞ்சம் ஸ்டே பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு நான் சொன்னேன். பார்த்தீங்களா, அப்போ வந்து அப்பா அம்மாவுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை, அங்கே போயிட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்படின்ட்டு சரி நான் திரும்ப வர சொன்னேன். ஏன்னா வந்து பிரணவை விட்டுட்டும் இருக்க முடியாது. பிரணவ் வந்து கேட்டுகிட்டே இருப்பான், 1 வாரம் ஆச்சுன்னா போதும், அவ்வா எங்கே இருக்க அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு 2 சைட் டிஷ்ஷு. ஒன்று வந்து உருளைக்கிழங்கு மசால், இன்னொன்று வந்து தக்காளி தொக்கு. ரொம்ப ஃபேவரெட்டு, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாவும் கேட்டார், அம்மா தக்காளி தொக்கும் பண்ணுறியா அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஹோட்டலில் எப்படி நம்ம சாப்பிடுவோம் எல்லாம் வச்சு, அந்த மாதிரி தான் எப்பயுமே சமையல் இருக்கும் எங்கள் வீட்டில். அதுவும் லீவ் நாளில் தான் எனக்கு இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் வேலை. ஏன்னா தேங்காய் பால், அப்புறம் கடலைக்கறி, ஆப்பம் அதெல்லாம் பண்ணுவேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அம்மா வந்து கொஞ்சம் பூஜை வேலையில் இருக்காங்க. எப்போ வந்தாலுமே சுவாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு ஸ்லோகமெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் காலையில் சாப்பிட்றது. சுவாமிக்கிட்ட எல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே நான் எங்கள் டிஃபன் ரெடி பண்ணிவிடுவேன். உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆகிடுச்சு, தக்காளி தொக்கும் ஆல்மோஸ்ட் ரெடி தான். சப்பாத்தி மாவு வந்து ஒரு 20 minutes முன்னாடியே நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். அது நல்லா ஊறிச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் வந்து பாலோ வெந்நீரோ அதெல்லாம் ஊற்றி பிசைய மாட்டேங்க, நார்மல் வாட்டர் தான். கொஞ்சம் மேலாப்பில் எண்ணெய் விட்டு மூடி வச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி நல்லா. இப்போ தக்காளி தொக்கு அதுக்கப்புறமா மசால் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தக்காளி தொக்கு வந்து இருக்கணும், ஏன்னா நம்ம அப்படியே ராவாக அரைச்சி தானே பண்ணுறோம். அது நல்லா எண்ணெய் கொஞ்சம் பிரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் வந்து ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ அதுக்குள்ளே சப்பாத்தியும் ரெடி ஆகிடும்.
அம்மாவுக்கு வந்து எப்பயுமே சப்பாத்தின்னா ரொம்ப பிடிக்கும். 3 வேளை நீங்கள் சப்பாத்தி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து சப்பாத்தின்னா பிடிக்கும். ஸோ அவங்க வந்தால் இல்லாமல் இருக்கவே இருக்காது. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போதே வந்து சமையலுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ இதுவே தான் மைண்டில் ஓடுது. என்ன சமைக்கிறது, என்ன வந்து டின்னர் பண்ணுறது, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது, இது மட்டுமே தாங்க மைண்டில் இருக்குது இப்போல்லாம். சரி என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்னு எனக்கு ஒரு சில நேரம் தோணும். வேறு எந்த சிந்தனையுமே இருக்காது. பசங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு படிப்பு சொல்லித்தரணும், அப்படியே தான் போகுது, ஒரு ரொட்டீன் தான் போகுது. ஸோ அப்பாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வத்த குழம்புனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் வந்து மைண்டில் எனக்கு ஓடிட்டே இருக்குது. சரி அப்படியே வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு, காஃபி வந்து ரொம்ப காஃபி அடிக்டெல்லாம் இல்லை, இப்போயாவது தான் வாரத்துக்கு ஒரு தடவை தான் குடிப்பேன். ஸோ எனக்கு வந்து காஃபி ரொம்ப சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அசிடிட்டி ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் இப்போ தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சூடாக இந்த சப்பாத்தியை தக்காளி தொக்கில் தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன். இப்போ சப்பாத்தி வந்து நல்லா நம்ம எண்ணெய் விட்டு தான் பிசைஞ்சு வச்சுருப்போம். நான் வந்து எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். அது வந்து இறக்கும்போது ஒரே ஒரு ட்ராப், இல்லாட்டி வெறும் நெய் மட்டுமே அப்படியே போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆறுனா கூட இந்த ரொம்ப கிறிஸ்பியாலாம் ஆகவே ஆகாது. இப்போ சூப்பராக வந்து மசாலும் ரெடி பண்ணிட்டேன். மசால் வந்து ரொம்ப கெட்டியமாக வைக்கல, அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் வச்சுருக்கேன். கடைசியாக கொஞ்சமாக கடலை மாவு மிக்ஸ் பண்ணேன், அது நான் சொல்ல மறந்துட்டேன். அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பா அம்மா வந்து வந்த அன்றைக்கி லீவு, அதனால் பசங்க எல்லாருமே வீட்டில் தான் இருந்தாங்க. காலையில் கொஞ்சம் ஹெவியாக அந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா லன்ச் வந்து கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவாங்க. அப்பாவுக்கு வந்து இப்போ உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ ரொம்பவே நல்லா இருக்காங்க. ஸோ முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங்கில் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே அவர் வந்து சொல்லியிருப்பார் எப்படி இருக்குது ஹெல்த் கண்டிஷன்னு. இப்போ வந்து ரொம்ப ஹாப்பி. அவர் வந்து பேக் டு நார்மல் வர்றதுக்கு. இன்னும் கை மட்டும் கொஞ்சம் ஒரு சரியாகலை. அது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா கை மட்டும் கடைசியாக தான் வந்து நமக்கு இந்த ஃபிங்கர்ஸ்லாம் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எவ்வளவோ பரவாயில்ல. வண்டிலாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். அதுவும் ரொம்ப தூரம் போகிறதில்ல. ஆனால் எனக்கு ஒரு பயமாகவே இருக்கும். நான் எப்பயுமே சொல்லுவேன், அப்பா வண்டிலாம் எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் போகாதீங்க, பக்கத்தில் ஏதாவது அப்படின்னா போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போது ரொம்பவே நல்லா இருக்காங்க. டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கி வச்சிட்டேன். ஏன்னா நம்ம வீக்கெண்ட் அப்படிங்கிற போது தான் நம்ம காய்கறிலாம் வாங்குவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 3 டேஸ்க்கு மண்டே டியூஸ்டே மட்டும் வாங்குவேன். ஏன்னா வெட்னஸ்டே மோஸ்ட்டாக வந்து பிரியாணி தான் பண்ணுவேன், ஏதோ ஒரு பிரியாணி. ஸோ அதுக்கு வேண்டி மண்டே டியூஸ்டேக்கு மட்டும்தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன். பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கவே இருக்காது. என்ன தான் நம்ம வந்து இதை அவாய்ட் பண்ணணும், நம்ம வீட்டிலே பண்ணி தரலாம் அப்படின்னு நினச்சா கூட அது மாதிரி பண்ணவே முடியாதுங்க. எல்லாமே நான் வாங்கி வச்சிட்டேன். இன்னொரு ரெசிபியும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மசால் வடை, அதுக்கு தான் இப்போ ஊற போட போகிறேன். கடலைப்பருப்பு வந்து 1 கப் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து தோரம்பருப்பு, அதுவும் 1 கப்பு. அதுக்கப்புறம் உளுந்து வந்து 1 கப் இல்லை, கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு தான், 1/4 கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. அதுக்கப்புறமா கொஞ்சம் பாசிப்பருப்பு. இது எல்லாமே வந்து நீங்கள் சமாளவும் போட்டுக்கலாம். குவான்டிட்டி நீங்கள் நிறையா பண்ணுறீங்க அப்படின்னா நிறையா சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பும் வந்து நான் ஒரு 1/2 கப்பு தான் போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பும் பாசிப்பருப்பும். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருவேன். இது வந்து எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு கேட்டாங்க அப்பா. இல்லைம்மா இது நீ பண்ணி கொடுத்துட்ட அப்படின்னா நைட் எனக்கு டிஃபனே வேண்டாம், கொஞ்சமாக சாதம் சாப்பிட்டுக்கிறேன், மோர் சாதம் அப்படின்னாங்க. சரி அப்பாவுக்கு வேண்டி ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி நீங்கள் எல்லாமே. இப்போ இதுக்கு வந்து வரமிளகா ஒரு 5-6 மிளகா சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா 2, இஞ்சி, உப்பு எல்லாமே சேர்த்துட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா காரம் வந்து கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா தான் மசால் வடைக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சு அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா கூட நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் வேறு எந்த மாவுமே சேர்க்கலை, ஏன்னா பருப்பெல்லாம் சேர்த்துட்டேன் இல்லையா. ஸோ அரிசி மாவு எதுவுமே நான் சேர்க்கலை. இப்போ இதில் கொஞ்சம் நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் சாப்பிட்றோம்ல அதே மாதிரி வரும். இதுக்கு வந்து ஆப்டான சட்னி என்ன அப்படின்னா தேங்காய் சட்னி தான். நான் வந்து கொஞ்சம் தேங்காய், கடலை அதெல்லாம் போட்டு நான் வந்து பண்ணுறேன் இன்றைக்கி. தேங்காய், அப்புறம் கடலை, பொட்டுக்கடலை, பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். இஞ்சி, ஒரு 2 பூண்டு, 2 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. தேங்காய் சட்னிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதை அரைச்சிட்டு இதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலெல்லாம் தாளித்து கொட்டிட்டா மசால் வடைக்கு வந்து சைட் டிஷ் ரெடி ஆகிடும்.
நாங்கள் மட்டும் இருந்தோம் அப்படின்னா வடை பஜ்ஜி அதெல்லாம் நான் போடவே மாட்டேன். ஏன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க. எங்கள் மாமியாரோ இல்லாட்டி எங்கள் அப்பா அம்மா வந்தால் தான் வந்து இந்த வடை பஜ்ஜிலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு விசேஷ நாள் அப்படின்னா தான் பண்ணுவேன். ஏன்னா அப்பா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதெல்லாம். அதனால தான் கொஞ்சம் கூடவே மாவு போட்டேன். நாங்கள் மட்டும் இருக்கோம் அப்படின்னா இவ்வளோ நான் போட மாட்டேன். நிறையா பண்ணுறீங்களே சரண்யா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்காக வேண்டி சொன்னேன் நான். அதுவும் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி மசால் வடை டீ போட்டு குடித்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே வந்து ஒரு 2-3 வடை உள்ளே போகும்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம வீட்டில் செஞ்சது வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். இது வந்து கொஞ்சமாக நம்ம குவான்டிட்டியும் செஞ்சுக்கலாம். பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்தோடனே சாப்பிடுவாங்க. மித்துனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா மித்துன் வந்து முன்ன வடைலாம் சாப்பிட மாட்டான், இப்போ ரொம்ப விரும்பி சாப்பிட்றான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.